வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்களரி. இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாக்கம் லொகேஷனில் நல்ல ஒரு ஹைஃபையான ஏரியாவில் ஒரு 60 ஃபீட் ரோடு மேலே இருக்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே, அதுவும் உங்கள் பட்ஜெட்குள்ளே வரா மாதிரி இருக்க ஒரு 2 BHK அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்டை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இப்போதான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நீங்கள் தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் போஸ்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டா பெரும்பாக்கம் லொகேஷன்ல எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பெரும்பாக்கம் டு நூக்கம்பாளையம் போற மெயின் ரோட்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. டோட்டலா இந்த ப்ராஜெக்ட்ல எத்தனை யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது 175 யூனிட்ஸ் இந்த ப்ராஜெக்ட் குள்ள நம்மளுக்கு வந்துருங்க. இந்த ப்ராஜெக்ட்ல இருக்க அம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது சில்ட்ரன் பார்க் ஏரியா நம்மளுக்கு வந்துரும். 24/7 நம்மளுக்கு செக்யூரிட்டி மெயின்டெனன்ஸ் இருக்காங்க. அது மாதிரி ஜிம் ஏரியா இருக்கு. அது மாதிரி பார்ட்டியாலும் இந்த ப்ராஜெக்ட் குள்ளே நம்மளுக்கு வந்துருங்க. இந்த ப்ராஜெக்ட் எத்தனை வருஷம் ஓல்டு அப்படின்னு பார்க்கும்போது 13 இயர்ஸ் ஓல்டு ப்ராஜெக்ட் தாங்க இது. ஆனா நீங்க இந்த ப்ராஜெக்ட் குள்ள வந்து பார்க்கும்போது 13 இயர்ஸ் ஓல்டு மாதிரியே தெரியாது. ஏன்னா அவ்வளவு சூப்பரா இந்த ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு விஷுவலா பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 4th ஃப்ளோர்ல அமைஞ்சிருக்குங்க. நீங்க பெரும்பாக்கம் லொகேஷன்ல உங்க பட்ஜெட் குள்ள வரா மாதிரி ஒரு 2 BHK அபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த சைட் வந்து விசிட் பண்ணுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நம்ம ப்ராப்பர்ட்டி வெளியிலே பார்த்தா ஒரு லாபி ஏரியா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க வெளியில இந்த கேட் மாதிரி போட்டீங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்குங்க. நீங்க வெளியில செப்பல் ஸ்டாண்ட்லாம் ஹுட் ஒர்க்ல பண்ணீங்கன்னா இன்னும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க. அதுமாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே பார்த்தா ஓடிஎஸ் ஏரியா இருக்கு. ரெண்டு சைடுமே உங்களுக்கு வென்டிலேஷனுக்கும் சன்லைட்டுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தா ஒரு சேஃப்டி கேட் நம்மளுக்கு வந்துருங்க. இந்த சேஃப்டி கேட் ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் டோர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தீக்குட் ஃபினிஷிங் வந்துடும். இப்போ தான் பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காதுங்க. இந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா பெரிய லிவிங் ரூம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 946 உங்களுக்கு பில்டப் வருங்க. யூடிஎஸ் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் 511 511 உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிருங்க. ப்ராப்பர்ட்டியோட கண்டிஷன் பாருங்க ரொம்ப சூப்பராகவே உங்களுக்கு இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட பிரைஸ் டீல் எல்லாமே நான் டம்ப்ளைனே கொடுத்துருப்பேன். இருந்தாலும் நான் கடைசியில் சொல்கிறேன், வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம வீடியோ பொறுத்த வரைக்கும் எல்லாமே 3 phase CB லைன் தாங்க வரும். இந்த ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிவர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெட் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணியிருக்காங்க. அதனால கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி இன்னமும் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சைட் விசிட் பண்ணீங்கன்னா இந்த லொகேஷனும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட இந்த ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. லிவிங் ரூம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஃபேன் பாயிண்ட் வந்துருங்க. அது மாதிரி 2 விண்டோ செட்டப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்ம லிவிங் ரூமோட ஃபுல் வியூ. ஸ்ட்ரைட்டாக பார்க்கறீங்களா, அங்கே வந்து நம்மளுக்கு டிவி யூனிட் ஏரியா வந்துருங்க. இது நம்மளுக்கு இந்த ஹாலில் இருக்க ஒரு பால்கனி செட்டப் வந்துருங்க. இந்த பால்கனியோட டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டாக்கோட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனியோட டோர் ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காம்பேக்டான பால்கனியாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி ஃபுல்லாக நம்மளுக்கு சேஃப்டி கேட்டும் நம்மளுக்கு வந்துருங்க. நம்ம சப்ஸ்கிரைப் சொன்னங்கள் என்கிட்ட டிமாண்ட் பண்ணுற விஷயத்தை ஒரு நாளைக்குமே உங்களுக்காக நான் தேடி கண்டுபிடிச்சி நல்ல ப்ராப்பர்ட்டியாக நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். இப்போ நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டுக்கு கவர்டு கார் பார்க்கிங் அண்ட் பைக் பார்க்கிங் நம்மளுக்கு வந்துடும். நல்ல ஒரு பெரிய லிவிங் ரூம் இருக்கு பாருங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா மட்டுமே 946 கிட்ட உங்களுக்கு பில்டப் மட்டுமே வந்துருங்க. அடுத்து நம்ம கிச்சன் பார்த்துடலாங்க. அப்படியே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பினா நம்மளுக்கு கிச்சன் வந்துருங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு காம்பேக்டான கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. இன்னும் நீங்கள் மாடலர் கிச்சன்லாம் பண்ணீங்கன்னா பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராகவே இருக்குங்க. கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது நார்த் ஈஸ்ட் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. அது மாதிரி 100% உங்களுக்கு வாஷ் கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்க. கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக ஒரு UPVC விண்டோ நம்மளுக்கு வந்துருங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் ஏரியா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கிச்சன் மேட் எல்லாமே பார்த்தா கிராண்ட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இது நம்ம கிச்சனோட ஃபுல் வியூங்க. கிச்சனோட ஸ்லாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PVC டோர்ல கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் நீங்கள் மாடலர் கிச்சனில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைனில் பண்ணீங்கன்னா பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராகவே இருக்குங்க. அது மாதிரி CMDA அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தாங்க. நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக 85% வரைக்கும் எல்லா மேஜர் பேங்க்லையும் நாங்களே உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துருவோங்க. அடுத்து நம்ம காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்துடலாங்க. காமன் ரெஸ்ட் ரூம் வெளியிலே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் ஏரியா நம்மளுக்கு வந்துடும். அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் டோர்ஸும் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம்லேயே பார்த்தீங்கன்னா அப் டு உங்களுக்கு 6 feet வரைக்கும் டைல் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இன்னும் நீங்கள் ஆசிட் வாஷ்லாம் பண்ணீங்கன்னா பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. அது மாதிரி வெஸ்டர்ன் டாட் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு வாஷ் பேஷன் ஏரியா உங்களுக்கு டேப் பாயிண்ட் ஷவர் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துருங்க. அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க. இந்த ரெஸ்ட் ரூமுக்கு அப்படியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் அப்படியே ஆப்போசிட்டாக நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வரும். இந்த பெட்ரூமோட டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டாக்கோட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் டோர் ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது
பார்க்கும்போது 11/11ல நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த பெட்ரூம்லயும் ஒரு ஏசி பாயிண்ட் நம்மளுக்கு வந்துருங்க. வென்டிலேஷனுக்காக பாத்தீங்கன்னா ஒரு யூபிவிசி விண்டோ நம்மளுக்கு வந்துருங்க. இது நம்ம பெட்ரூமோட ஃபுல் வியூ. நல்ல ஒரு பெரிய பெட்ரூமா இருக்கு பாருங்க. அது மாதிரி ரீசெண்டா தான் இந்த வீடு ஃபுல்லாவே பெயிண்டிங் பண்ணாங்க. இந்த வீடு அவுட்டர்லயும் ரொம்ப நல்லாவே இருக்கு பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணி. வீட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணி ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பெரும்பாக்கம் லொக்கேஷனில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள ஒரு 2 BHK அபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து சைட்டை பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குங்க. இந்த பெட்ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வருங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்தீங்கன்னா பட்டாக்குட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் வந்துருங்க. இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பெட்ரூமோட சைஸ் 12/11 நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த பெட்ரூம்லயே ஒரு ஏசி பாயிண்ட் நம்மளுக்கு வந்துருங்க. வென்டிலேஷனுக்காக ஒரு யூபிவிசி விண்டோ நம்மளுக்கு வந்துரும். ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட டோர்ஸும் பார்த்தீங்கன்னா வுட் டோர் தான் கொடுத்துருக்காங்க வாட்டர் ப்ரூஃப் வுட்ல. இந்த ரெஸ்ட் ரூமும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்கு. அது மாதிரி வெஸ்டர்ன் டாட் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட், வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட், ஒரு வாஷ் பேஷன் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துருங்க. நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் யாருன்னா வேற எதனா லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தாலும் கண்டிப்பா கீழே எந்த லொகேஷன்ல பாக்குறீங்க, என்ன பட்ஜெட்ல பாக்குறீங்கன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டியை உங்க வீடை தெரியட்டும் நாங்க சேர்க்கிறோங்க. இந்த வீடுக்கு ஓனரோட ஆஸ்கிங் பிரைஸ் 38 lakhs 38 லட்ச ரூபா பிரைஸ் கோட் பண்றாங்க. அதுல பெரிய நெகோசியேஷன் வராதுங்க. ஒரு சின்ன நெகோசியேஷன் வேணா நம்ம பண்ணலாங்க. இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம பெட்ரூமோட ஃபுல் வியூ. நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே இருக்கு பாருங்க. இது மாதிரி அடுத்த வீடியோஸ்ல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.